ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப வருஷம் கழித்து கூட்டுறவுத்துறையிலேருந்து நம்ம தமிழக அரசு கீழே வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷம் கழித்து வந்த வேலைவாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான வேலைவாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th ஐடிஐ எனி டிப்ளமோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனி டிகிரி, இது எல்லாமே படிச்சிருந்தால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மினிமம் 10th பாஸ். அதே மாதிரி நம்ம சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடில் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் படித்தவங்க அப்ளை பண்ணலாமா? அப்படியெல்லாம் கிடையாது. எனி டிகிரி, எனி டிப்ளமோ, எனி ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இவங்க தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 29 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ விட்டுட்டிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்துல எது நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் அது மேலே உங்கள் கையெழுத்து. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பிறந்த தேதி, ஓகேங்களா, 12/1/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது மற்றும் உங்களுடைய ஏஜ், டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் ரெண்டையுமே இங்கே என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பாலினம், ஆண், பெண் மற்றும் 3ஆம் பாலினர் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் அல்லது கார்டியன் நேம், ஓகேங்களா, தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், எந்த பெயரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் டெம்பரவரி அட்ரஸ் அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். 10வது உங்களோட இமெயில் அட்ரஸ். 11வது என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ 10th-னா 10th மென்ஷன் பண்ணுங்கள். 12th-னா 12th, ஐடிஐ இல்லை டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். என்ன மீடியம் ஆஃப் ஸ்டடி, ஓகேங்களா, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா என்ன மீடியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டம் இல்லை சொந்த நகரம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சிட்டிசன்ஷிப் என்ன, இந்தியன் தான். அதுக்கடுத்து ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத ஏதாவது டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கோருவரா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, கொரோனாவில் அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே இழந்தவங்க, இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாள் இராணுவத்தினர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதர்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி உங்களுடைய இனம் என்ன, ஜென்ரலாக ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியா, இடபிள்யூஸ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லை, அவங்களே சொல்லியிருக்காங்க. இஃப் அவைலபிள் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி கம்பல்சரி கிடையாது. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. உறுதிமொழி இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், பிளேஸுங்கிற இடத்துல உங்கள் ஊர் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். டேட்டுங்கிற இடத்துல என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகண்ட் சிக்னேச்சர், ஓகேங்களா, உங்களோட சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான், ஓகேங்களா. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்கோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஓகேங்களா, கூட்டுறவுத்துறைன்னு சொன்னோம். இதுலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்தெந்த கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லா கேட்டகரியும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தனியாக பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான
கேட்டகரி என்ன, வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஎஸ் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 30க்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 35, ஓபிசினா நீங்கள் 33 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 29/1/2024 தான் லாஸ்ட் டேட். ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர்னு 3 விதமான பதவிகள். சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா 20,200 ரூபாய், சேல்ஸ்மேன்னா 26,200 ரூபாய், சூப்பர்வைசர்னா 28,200 ரூபாய். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 12 காலியிடங்கள், சேல்ஸ்மேன் 22, சூப்பர்வைசர் 14 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ப்ரொவிஷன் பீரியட் 1 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். ப்ரொவிஷன் பீரியட் அப்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் சேல்ஸ்மேனுக்கு 8,000 ரூபாயும், சூப்பர்வைசருக்கு 10,000 ரூபாயும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் 10th பாஸோ ஐடிஐ இல்லை 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேல்ஸ்மேன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஐடிஐ எனி ட்ரேடில் படிச்சிருந்தாலும் சரி, எனி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சூப்பர்வைசர் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க, அதை முடிச்சோன்னா பர்சனல் இன்டர்வியூ. இதில் 3லையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ்லேருந்து கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, அக்ரிகல்ச்சர் செர்டிகல்ச்சர்லேருந்து கேட்பாங்க, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்லேருந்து கேட்பாங்க. உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டைம் இது தான். ப்ரொவிஷன் மற்றும் ட்ரைனிங் பீரியட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஎஸ்னா 500 ரூபா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 250 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த ஃபீஸுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பர் இந்த இதுலேயும் செலானில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த செலான் மூலிமா கூட இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் தான். ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலிமா கொடுக்கலாம், இல்லை கொரியர் மூலிமா கொடுக்கலாம். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வெள்ளூர் 632004. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பலாம். டேரெக்டாக கொடுக்கலாம், போஸ்ட் மூலிமா கொடுக்கலாம், இல்லை கொரியர் மூலிமா கொடுக்கலாம். லாஸ்ட் டேட் 29/2/2024. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் வச்சு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கிறதுல ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.